இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் நவநாளின் 2ஆம் நாள் இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுத்திருக்கின்ற இறை வார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 18 முதல் 24 முடிய. நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நிகழ்வொட்டிய செய்தி, அவருடைய மூதாதையர் பட்டியலை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். தாவீது, ஆபிரகாம் அவர்களை முன்னிலைப்படுத்தி யோசேப்பு, அவருடைய அன்பு மனைவியாக அன்னை மரியாள் என்று நேற்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அதைத் தொடர்ந்து இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒரு தனி சிறப்பு நமக்கு காட்டப்படுகிறது. என்னவென்றால், யோசேப்பை பற்றி இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. யோசேப்பு ஒரு நேர்மையாளர். அன்னை மரியாளுக்கும் அவருக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அன்னை மரியாள் கூடி வாழும் முன் அவர் கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தி யோசேப்புக்கு கிடைக்கின்றது. எந்த ஒரு குடும்பத்திலும் தன்னை அறியாமல் நடக்கின்ற நிகழ்வுகள், தனக்கு ஆபத்து வருகின்ற நிகழ்வுகள், தனக்கு அவப்பெயர் கொடுக்கக்கூடிய சொல்லும் செயலும் ஒரு மனிதனை நெருங்குகின்ற பொழுது எப்படியாவது அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றுதான் எல்லோருமே நினைப்போம். அதில் யோசேப்பும் விதிவிலக்கு அல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கூடி வாழும் முன்பாக தன் மனைவி கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்தவுடனே யோசேப்பு குழம்பிய நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் அவர் அமைதியாக சற்று நேரம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். இந்த பிரச்சனையை எப்படி நாம் கையாண்டால் இது தனக்கும் தன் குடும்பத்திற்கும், அன்னை மரியாள் அவருடைய குடும்பத்திற்கும் சரியானதாக இருக்கும் என்று நினைத்து யோசேப்பு சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவருடைய கனவில் வானதூதர் தோன்றி அவருக்கு இந்த செய்தியை கொடுப்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் வாசிக்க கேட்கின்றோம். யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் என்ற ஒரு தெளிவான செய்தியை இறைவன் வானதூதர் வழியாக யோசேப்பு கொடுக்கிறார். நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் சிந்திக்கக்கூடியது ஒன்று என்னவென்றால், நேற்றைய தினத்தில் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நிகழ்வொட்டிய மூதாதையர் பட்டியலை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். அதோடு நேற்றைய தினத்திலே ஆன்மீக சிந்தனையாக இறைவன் நமக்கு கொடுத்தது, இப்படி மூதாதையர் பட்டியலை இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கிறார் என்றால், இந்த மூதாதையர்கள் அனைவரும் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு தெளிவான விளக்கமாக காணப்பட்டது. அந்த வரிசையில் நம்முடைய மூதாதையர் பட்டியலில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, அதை எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நேற்றைய ஆன்மீக சிந்தனையாக நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாளில் இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், யோசேப்பு குழம்பிய நிலையில்
போராட்டத்திற்கு மத்தியிலே தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மரியாளுக்கும் மரியாள் குடும்பத்திற்கும் எந்த விதமான இகழ்ச்சி உள்ளாக்கக்கூடாது என்பதற்காக அமைதியான முறையில் நேர்மையாளர் என்பதினால் தன் சந்தேகத்தை யாரிடமும் தீர்த்து கொள்ள விரும்பவில்லை. மாறாக இறைவனிடம் கையளித்து விட்டு அமைதியான முறையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. ஆக எப்பொழுது ஒரு மனிதன் குழம்பிய நிலையில் இருக்கின்றானோ, எப்பொழுது ஒரு மனிதன் தெளிவற்ற நிலைமையில் இருக்கின்றானோ, எப்பொழுது ஒரு மனிதன் போராட்டங்களுக்கு மத்தியில் இருக்கின்றானோ, எப்பொழுது ஒரு மனிதன் தனக்கு எதிராக பல துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கின்றானோ, அந்த நேரத்தில் அமைதியும் பொறுமையும் கையாளப்பட வேண்டும் என்பதைத்தான் யோசேப்பு இன்று நமக்கு தெளிவாக கூறுகிறார். இப்படி குழம்பிய மனநிலையில் உள்ளவர் தன் குடும்பத்திற்கு அவப்பெயர் உண்டாகிவிடக்கூடாது என்பதற்காக அமைதியான நிலையில் இறைவனிடம் ஜெபிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரின் தூதர் அவர் கனவில் தோன்றி இப்படிப்பட்ட ஒரு அருமையான செய்தியை கொடுக்கிறார். உன் மனைவி கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று அந்த செய்தியை கொடுக்கிற உடனே யோசேப்பு அமைதியான முறையில் தன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார். இன்றைய நாளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவினுடைய வருகைக்காக நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாமும் பல நேரங்களில் குழம்பிய மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணங்கள் இருந்திருக்கின்றன, இனியும் இருக்கக்கூடும். அப்படி குழம்பிய நிலையில் இருக்கின்ற பொழுது நாம் எத்தனை முறை நாம் அமைதி காத்திருக்கிறோம், இறைவனை நோக்கி ஜெபித்திருக்கிறோம், இறைவனுடைய கருத்தில் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இறைவனோடு நம்மை அர்ப்பணிக்காமல் இருந்திருந்தோம் என்றால், இதோ யோசேப்பு எந்த அளவிற்கு தன்னை முழுவதுமாக இறைவன் கரத்தில் அர்ப்பணித்தாரோ அதுபோல நாமும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய செய்தி நமக்கு தெளிவாக கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட குழப்பங்கள் நம்மை சார்ந்தவர்களும் கொடுக்கலாம், இறைவன் கூட ஒருவேளை கொடுக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒருவரை மட்டும் நாம் நம்பி இருந்தோம் என்றால் இறைவன் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டார் என்பதை யோசேப்பு என்று தெளிவாக சொல்லி முடிக்கிறார். எனவே யோசேப்பினுடைய வார்த்தைகளை ஏற்றவர்களாக தொடர்வோம். இந்த நாளிலே இறையாசிரியர் என்றும் உங்களோடு